எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த சில தினங்களாக மக்களின் மனங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, யார் எக்கேடு கெட்டாலும் என்னுடைய வேலையை நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக லஞ்சம் வழங்குகின்ற ஒரு பண்பு இந்த நாட்டிலே, அதிலும் முஸ்லிம்களிடம் மிகவும் இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் தற்போது இந்த தேர்தல் சூழலிலே ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு சக்தியாக தேசிய மக்கள் சக்தி பார்க்கப்படுகின்றது. இதனை கடந்த சில தினங்களாக அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. யாரோடு பேசினாலும், அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டிலே இருந்து ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதற்காக காத்திருக்கின்றோம் என்றுதான் கூறுகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி தேர்தலுக்காக யாருக்கும் பணம் வழங்குவது கிடையாது. சகல வேலைகளும் தொண்டு அடிப்படையிலேயே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், தற்போதும் கூட பஸ் வண்டிகளை போட்டு ஆட்களை ஏற்றி இறக்கி பெரும் சனத்திரளை காட்டி அதற்கெல்லாம் காசு செலவழித்து இன்றும் கூட ஏறாவூரிலே சஜித் பிரேமதாசை வருவதாக ஏற்பாடாகி இருக்கின்றது போலும். ஆனால் அங்கு செல்பவர்களுக்கு உணவு பொதி, ஈத்தம்பலம் அப்படியெல்லாம் வழங்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் கூறியதாக அறிய கிடைத்தது. இதெல்லாம் இன்னும் மக்களின் முதுகிலே சவாரி செய்வதற்குரிய ஏற்பாடாகத்தான் காணப்படுகின்றது. அரசியல்வாதிகளுக்கு முதுகு சொருகின்ற படித்த மக்கள், பாமர மக்கள், இப்படி எல்லோருமே ஒன்றாக திரண்டு இந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கும் ஆதரவு தெரிவிப்பது என்பது, அது இந்த நாட்டை இவர்கள் மீண்டும் எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகின்றார்கள் என்பதை ஒரு அச்சத்தோடு நோக்க வேண்டியிருக்கின்றது. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் இந்த நிலைமைக்கு எதிராக தோழர் அன்பகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக எடுத்திருக்கின்ற தீர்மானம் உள்ளூர் மட்டத்திலே பார்க்கின்ற போது மிகவும் ஒரு எதிர்காலத்திலே நம்பிக்கை ஒளி தென்படுகின்றது. கடந்த சில தினங்களாக தனிப்பட்ட சந்திப்புகள், அது மட்டுமல்லாமல் எதிர்பாராதவர்கள் கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நீங்கள் வெளிப்படையாக தேசிய மக்கள் சக்திக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம் என்று கூறுகின்ற நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றது. இன்றும் கூட காலையில் அதிகமானவர்களுடன் பேச கிடைத்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் வெளிப்படையாக தேசிய மக்கள் சக்திக்கு வேலை செய்கின்ற காரணத்தினால் முகஸ்துதிக்காக சொல்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியும் என் மனதிலே இருந்தது. ஆனால் வெளிப்படையாக வேலை செய்யாமல் மறைமுகமாக வேலை செய்கின்றவர்கள் கூட கூறுகின்றார்கள், நாங்கள் முதலிலே யாருக்கு வாக்களிப்பதாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் மக்கள் கூறுகின்ற பதில் தேசிய மக்கள் சக்திக்கு என்பதாகும். நிச்சயமாக இது ஒரு நல்ல எதிர்காலத்துக்குரிய அத்திவாரமாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் எங்களுடைய அடுத்த சந்ததி, எங்களை நம்பி இருக்கின்ற அந்த சந்ததிக்கு நாங்கள் சிறந்த வழிகாட்டல்களை செய்வது மட்டுமல்ல, சிறந்ததொரு நாட்டையும் அந்த சந்ததியின் கைகளிலே நாங்கள் ஒப்படைக்க வேண்டியிருக்கின்றது. எனவே பேருக்கும் புகழுக்கும் அல்லது
பெரும்பான்மையானவர்கள் வந்தார்கள் என்று காட்டுவதற்காக பஸ் பஸ்ஸாக மக்களை ஏற்றி இறக்குகின்ற இந்த அரசியல் இந்த தேர்தலுடனாவது நிறைவு பெற வேண்டும். தற்போது அரசியல்வாதிகளில் ஆளும் தரப்பாக இருப்பவர் அவர்கள் செய்கின்ற மோசடிகள் அவற்றை நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதியை உடனடியாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரவும் முடியாத ஒரு நிலையில் தான் இந்த நாட்டின் சட்ட அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே இப்போது அதாவது இடைக்கால ஜனாதிபதியாகவும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவருடைய இந்த இடைக்கால ஜனாதிபதி பதவி காலத்தின் பின்னர் இவர் இந்த தேர்தலில் தோல்வியடைகின்ற போது அதன் பின்னர் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் காத்திருக்கின்றன. அதாவது இவருக்காக செலவழித்தவர்கள் ஒரு புறம், அடுத்து இவர் அரசாங்க நிதியிலிருந்து செலவழித்த பணத்திற்காக பதில் சொல்ல வேண்டிய சிக்கல்கள் மறுபுறம், இப்படி இவர் இந்த தேர்தலிலே தோல்வி அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் இவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும் என்பதுதான் அவதானிகள் கூறுகின்ற கருத்து. எனவே நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஊதியம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வதா அல்லது எங்களுடைய பணத்திலே நாங்கள் விரும்புகின்ற ஒரு நேர்மையான அரசியல்வாதியை ஜனாதிபதியாக்குவதா, இதில் எது எனக்கு சிறந்தது என்று பார்த்தால் நாங்களே ஒரு ஜனாதிபதியை உருவாக்கி அவர் எங்களுக்கு பணியாற்றுகின்ற நபராக அவரை நாங்கள் மாற்றுவதுதான் சிறந்தது. முதலாளிமாராக இருக்கின்ற சில அரசியல்வாதிகளிடம் சம்பளம் பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை விலை பேசுவோமாக இருந்தால் இன்னும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரை நாங்கள் ஏகப்பட்ட சிக்கல்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் அந்த காலிமுகத்திட போராட்ட களத்திலே இருந்த போராளிகளுக்கு இந்த இடைக்கால ஜனாதிபதி பதவிக்கு வந்தவுடன் என்ன நடந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த போராளிகளின் போராட்டத்தினால்தான் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி நாட்டை விட்டு ஓடினார். தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி பதவிக்கு வந்தார். ஆனால் இவர் வந்த மறுகணமே அந்த போராளிகளை முடக்கினார் என்றால் முதலாளித்துவ அரசியல் என்பது இதுதான். எனவே நன்றாக சிந்தித்து செயல்படுவோம். எதிர்வரும் 21ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் இசைகாட்டி சின்னத்திற்கு தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.